இன்றைக்கி நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி வந்து புதினா வெள்ளைப்பூடு புளி துவையல். இந்த புதினா வெள்ளைப்பூடு புளி துவையல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து தோசையோட தொட்டு சாப்பிட்லாம். பழைய சாதத்தோடையும் இது நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். பழைய சாதம் நல்லா பிசைஞ்சு இதோட வந்து ஊறுகாய் மாதிரி கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நாக்கில் டேஸ்ட்டே இருக்காது, அவங்களுக்கும் இந்த துவையல் கொடுக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டான சுவையில் இருக்கும் இந்த புதினா துவையல். இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து தேவையான பொருள் பார்ப்போம். புதினா வந்து கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான் ஒரு 30 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெள்ளைப்பூடு வந்து 2, காஞ்ச வத்தல் வந்து ஒரு 3. நீங்கள் வந்து உரப்புக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் பார்த்தோம்னா புளி வந்து ஒரு உருண்டை அளவு, ஒரு நெல்லிக்காய் அளவு நான் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம், உப்பு வந்து தேவையான அளவு. இது நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஒரு துவையல் செய்யலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து புதினா வெள்ளைப்பூடு புளி துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா லேசாக நம்ம தாளித்த கடுகு உளுந்தம்பருப்பு வந்து இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு சூப்பராக இருக்கும். பழைய சாதத்தோட ஒரு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி தோசை, இட்லி அது கூட நம்ம வந்து இது தொட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கிடலாம். இது ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து வெயிலில் வைக்கணும். கொஞ்சம் நல்லா எண்ணெயை ஊற்றி, நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்த எண்ணெயை ஊற்றி நல்லா வெயிலில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சிங்கன்னா அது 1 வாரம் 10 நாள் ஆனாலும் நல்லா கெடாமல் நல்லா இருக்கும். கை போடாமல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்பூனில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம தாளித்து அந்த எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு எண்ணெய் வந்து தாளித்தது நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறோங்க. தேவையில்லாத இந்த வினிகர் அந்த மாதிரிலாம் சேர்க்க வேணாம். அஜினமோட்டோ இதெல்லாம் சேர்க்க வேணாம். இது வந்து நம்ம நேச்சுரலாக வந்து வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ண ஒரு துவையல் இது. அதனால் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் இது. இந்த துவையல் வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி வந்து சில பேர்த்துக்கு வந்து ஏதாவது காய்ச்சல் வரப்போ அந்த நாக்கில் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அப்போ அதை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவ்வளோதான் விவரிச்சு இந்த வீடியோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியில் சந்திப்போம். இது நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.